Hi friends, welcome to my Krishvas kitchen. இன்னைக்கு நாம my Krishvas kitchenல முட்டை சப்பாத்தி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறதா இருந்தா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் click பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நாம சப்பாத்தி பண்றதுக்கு pan சூடானதும் இதுல வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் சூடானதும் இது கூட வந்து 2 வந்து முட்டை எடுத்துர்க்கேன் நான். அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து ஒரு பிஞ்ச் அளவு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி பொரிச்சதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இப்போ அதே பேன்ல வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து 1 டீஸ்பூன் வந்து சோம்பு, 1 டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட இன்னைக்கு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி சேர்த்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி தான். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா இப்போ இது கூட வந்து இன்றைக்கினா ஒரு எக் வந்து சேர்த்துக்கிறேன், ஒரு முட்டை. ஏற்கனவே 2 வந்து நாம் பொரிச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இன்றைக்கி நான் 3 சப்பாத்தி எடுத்திருக்கேன், அதனால் 3 எக்கு வந்து எடுத்திருக்கேன். இப்போது முட்டை சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து வெந்ததுக்கப்புறமா இதில் வந்து நாம் ஏற்கனவே பொரிச்சு வச்சுருந்தோம்ல அந்த முட்டையை சேர்த்துக்கலாம். 2 முட்டை பொரிச்சிருந்தோம்ல அந்த முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து 3 சப்பாத்தி மீடியம் சைஸ் சப்பாத்தி இதை வந்து நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுனாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கலந்தாச்சு. இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக மிளகு சீரகம் 2த்தையும் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து வாசனைக்காக கொஞ்சமாக மல்லி இலை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட முட்டை சப்பாத்தி ரொம்ப ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்றதை எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மை கிறிஸ்வாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.